ஏன் இந்த மீடியா அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு தயங்குறாங்க? சரி, அவர் 10 நாள் கழிச்சு வரட்டும், 15 நாள் கழிச்சு வரட்டும், அதற்கு பிறகாவது சார் ஞானசேகரனுக்கும் உங்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? எதுக்கு சார் அவன் நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடி வரான்? நீங்க எதுக்கு சார் அவங்க வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டீங்க? அவன் மேல 20 கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது தெரியாம எப்படி சார் ஒரு அமைச்சர் இருக்க முடியும்? இந்த கேள்வி எல்லாம் மீடியா கேட்கணுமா வேண்டாமா? மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க யாராவது இருந்தா விட்டுருவாங்களா? இதே பாஜகவை சேர்ந்த ஒருவர் தவறு செஞ்சவரோட போட்டோல நின்னா கூட அந்த போட்டோவை எடுத்து போட்டு இவங்க விவாதம் பண்றாங்க. உதாரணத்துக்கு திரு அண்ணாமலை மாநில தலைவராக இருக்காரு. அவருடைய தூரத்து உறவினர், ஏன்னா கவுண்டர் சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1ஆம் பங்காளி 2ஆம் பங்காளி அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் திண்டுக்கல்ல இருக்காரு. அவருடைய வீட்டில் வருமான வரித்துறை சோதனை போடுது அப்படின்னு அதை எடுத்துட்டு அண்ணாமலைகிட்ட கேள்வி கேட்டீங்கல்ல, அதை வச்சு மற்றவர்கள் எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்கல்ல. அப்ப ஏன் இதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு வலிக்குது? வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? அப்பட்டமா ஒரு குற்றவாளியை நீங்க காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வரலையா? எந்த தவறும் செய்யவில்லை, எந்த குற்றமும் இல்லை, அமைச்சர் மா சுப்பிரமணியம் அப்பழுக்கு இல்லாதவர் அப்படின்னா ஏன் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு பயப்படுறாரு? ஏன் எல்லாத்தையும் மூடி மறைக்க பாக்குறீங்க? இதை எடுத்து பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை.